விற்க முடியாத ஒரு ப்ராடக்ட்டை நீ விற்று காட்டுறது தான் சேல்ஸ். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்டா, அந்த ப்ராடக்ட் நீ யாரு நான் யாரு? நான் டாக்டர், நீ வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே. இப்போ வந்து நீ வந்து அந்த ப்ராடக்ட் தான் விற்றுட்ருக்க, அந்த ப்ராடக்ட் தான் நானும் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீ அந்த ப்ராடக்ட் வந்து கேட்கும்போது, ஓ நல்லா இருக்கு, எனக்கு அந்த ப்ராடக்ட் டெஸ்ட்டு கொடுங்க, சாம்பிள் கொடுங்க அப்படின்னு. சாம்பிளாக கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? டேரெக்டாக பர்ச்சேஸ் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட். ரோல் பிளேவா? எப்படி பேசு. இப்போ உன்னோட கன்சர்ன் என்னது? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வாங்கணுமா? நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குங்க டாக்டர், நான் எதுவும் சொல்லலை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி அவங்க தந்தாங்கன்னா நான் எத்தனை தரேன், நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குங்க. இல்லைனா இல்லைப்பா, எனக்கு கன்ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வேணும். அது வந்து இப்போ நம்ம காசு அதிகமாக கொடுத்து வாங்குறோம். ஸோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குன்னா நான் வாங்க முடியும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கலன்னா நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். இது ஒரு வே ஆஃப் க்ளோசிங் தி டீல். இல்லைனா அவங்களுக்கு நீ புரிஞ்சுக்கிட்ட, அடுத்து நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வேறு சொல்யூஷனோட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை முடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு வேலையுமே நீ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்றதை வந்து அவங்கக்கிட்ட தெரிவிச்சிடலாம். ஓகே, இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நீ பண்ணுறது ரெஃபரல், நான் பண்ணுறது சேல்ஸ், ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ். இப்போ நீ ரெஃபரல்னா நான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம், சேல்ஸ்னால் கன்வின்ஸ் பண்ணணும். இப்போது விற்க முடியாத ஒரு ப்ராடக்ட்டை நீ விற்று காட்டுறது தான் சேல்ஸ், புரியுதா? அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நம்மளால கன்வீனியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த கன்வீனியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அந்த கன்வீனியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்டா. இப்போ அவங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. அப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், பண்ண முடியாது இந்த கேஸில். அப்படின்னா அவங்களை நீ புரிஞ்சுக்கிட்டேன்றது அவங்களுக்கு தெரியும். நீ என்ன சொல்கிற, அந்த பாயிண்ட்டை பேசவே மாட்டேற, வேற ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அதான்டா, நீ அவங்கள ரிப்ளை பண்ண விடாமலே ஒரு அட்வான்டேஜை சொன்னா அவங்க அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்க கூடாது. அந்த அட்வான்டேஜ் சொல்றல, அதுக்கு முன்னாடி என்ன தெரியும் பாயிண்ட் வைக்கணும். நீ சொல்றது எனக்கு புரியுது டாக்டர், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வாங்குவீங்க, ஆனா இந்த அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வான்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ அந்த ஒரு நீ அதை காதில் வாங்கிட்டேன்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வந்து தெரிவிக்கவே மாட்டேற அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதான்டா, நான் கடைசியில் அவங்களை புரிஞ்சுக்கினேடா. அது கடைசியில் ஓகே புரிஞ்சுது அப்படின்னு சொல்றதுல நம்ம நிற்காது. அவங்க தர அப்ஜெக்ஷன் நீ ஹேண்டில் பண்ணும்போதே நீ அவங்களை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை ஹேண்டில் பண்ணணும். அதான் நான் அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிச் போட்டு பார்த்தேன் அட்வான்டேஜஸ், அவங்க ஒத்துக்கல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கினேன், அவ்வளோதான். கைஸ், இப்போ நல்ல லெசன் ஒன்று நாங்கள் 2 பேருமே லேர்ன் பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணிடுங்க, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. பாய். சேல்ஸ், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ஸ், எவ்ரிதிங் வித் ஃபன் இருக்கும்.